ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். மே 22 புதன்கிழமை இந்த வருஷத்துக்கான வைகாசி விசாகம். கட்டாயம் 10 ரூபாய் கொடுத்தாவது இந்த பொருட்களை வாங்கி வீட்டில் வைக்கிறது மூலயமா எல்லா விதமான சகல ஐஸ்வர்யங்களும் செல்வங்களும் உங்கள் வீடு தேடி வரும். நம்ம சேனலில் வைகாசி விசாகத்தை பற்றி பல பதிவுகள் இப்போ ரீசெண்டாக போட்டிருக்கோம். அது எல்லாத்தையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். வைகாசி மாதத்தில் வரக்கூடிய விசாக நட்சத்திரத்தை தான் வைகாசி விசாகமாக நம்ம கொண்டாடுறோம். சொல்லப்போனால் ஆறுமுகனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அவதரித்த ஒரு நல்ல நாள் தான் இந்த வைகாசி விசாகம். சிம்பிளாக சொல்லணும்னா முருகப்பெருமானுக்கு பிறந்த நாள் அன்னைக்கு தான். அப்பேற்பட்ட நாளை நம்ம தவற விடலாமா? அன்னைய தினம் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு பூஜையும் ஒரு வழிபாட்டுக்கும் தனி சக்தி இருக்கும். சிவனோட நெற்றிக்கண்ணில் இருந்து முருகப்பெருமான் அவதரித்த நல்ல நாள் தான் வைகாசி விசாகம். கெடுதல்களை நீக்கிறதுக்காக இந்த உலகத்தில் அவதரிச்சிருக்கக்கூடிய முருகப்பெருமான் அவதரித்த நாளில் நாம் அவரை வணங்கும் போது பல துன்பங்கள் நீங்கும். கட்டாயம் அன்னைக்கு தினம் நீங்கள் முருகன் கோவிலுக்கு போயிட்டு முருகனை தரிசனம் பண்ணியே ஆகணும். முருகன் கோவிலுக்கு அபிஷேக சம்மந்தப்பட்ட பொருட்களை வாங்கி கொடுக்கறது கூடுதல் சிறப்பு. ஆனால் அது உங்கள் தனிப்பட்ட விருப்பம். அது இல்லாமல் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த சில பொருட்களை நீங்கள் அன்னைக்கு கட்டாயம் வாங்கி வீட்டில் வைக்கணும். எப்பவும் போல மங்களகரத்தை உண்டாக்கக்கூடிய, மங்களத்தை அதிகமாக்கக்கூடிய, சுப காரியங்கள் வீட்டில் அதிகமாக நடக்கக்கூடிய மஞ்சளை வாங்கி நீங்கள் வீட்டில் வைக்கணும். மஞ்சள் குரு பகவானுக்கு உகந்த ஒரு பொருள். அப்பேற்பட்ட மஞ்சளை வாங்கி நீங்கள் வீட்டில் வைக்கலாம். அடுத்து குபேரர் வாசம் செய்யக்கூடிய ஊறுகாய். மகாலட்சுமி, குபேரர் இவங்க எல்லாருமே அதிகமாக வாசம் செய்யக்கூடிய பொருட்கள்னு சில இருக்குது. அதில் ஊறுகாயும் ஒன்று. ஏற்கனவே உங்கள் வீட்டில் ஊறுகாய் இருந்தாலும் பரவாயில்ல, நாளைக்கு ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு புதுசாக ஊறுகாய் பாக்கெட்டாவது வாங்கி வீட்டில் வைங்க. முருகனுக்கு பிடித்த பழங்கள் இருக்குது, அதில் ஏதாவது ஒரு பழத்தை வாங்கி வைக்கலாம். இல்லைனா இப்போ கண்டிப்பாக இந்த காலத்தில் முக்கணிகள் கிடைக்கும். மா, பலா, வாழை. இந்த சித்திரை வைகாசி கோடை காலத்தில் பலாப்பழமும் கிடைக்கும், மாம்பழமும் கிடைக்கும், வாழைப்பழம் எப்போதும் போல் கிடச்சிரும். முக்கணியை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைங்க. அடுத்ததாக காய்கறிகள். 6 எண்ணிக்கையில் காய்கறிகள், கசப்பு இல்லாத காய்கறி எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. அது மட்டும் இல்லை, அன்னைக்கு புதன்கிழமை புதன் பகவானுக்கு உரிய தானியம் பச்சை பயிறு. பச்சை பயிரை உங்களால் குறைஞ்சது எவ்வளோ வாங்க முடியுமோ அதை வாங்கிட்டு வந்து வைங்க. அடுத்ததாக முருகப்பெருமானுக்கு உரிய தெய்வம் செவ்வாய் பகவானுக்கு உரிய தானியம் துவரை. அதனால துவரையையும் ஒரு 10 ரூபாய்க்காவது வாங்கிட்டு வந்து வீட்டில் வைங்க. முருகப்பெருமானுக்கு அபிஷேகம்னா ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் குறிப்பாக சந்தன அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், பால் அபிஷேகம்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்படி முருகனுக்கு அபிஷேகத்துக்கு உகந்த எந்த ஒரு பொருளை வேணாலும் வைகாசி விசாகத்தன்னைக்கு வாங்கிட்டு வந்து நீங்கள் வீட்டில் வைக்கலாம். இப்போ சொல்லியிருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே எல்லாரோடையும் எல்லா நேரத்துலையும் வாங்கக்கூடிய எளிமையான பொருட்கள் தான். எல்லாத்தையும் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இதில் குறைந்தது ஒரு பொருளையாவது வாங்கி வைகாசி விசாகத்தன்னைக்கு வாங்கி வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.